இந்த நாடகம் யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. கர்ப்பிணி தாய்மார்கள், வயதானவர்கள், அடிப்பட்டவர்கள், முதியோர்கள். இப்பொழுதே உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் ஸ்கிப் பண்ணிவிடுங்கள். அடுத்ததா இந்த கேம்புக்கான மெயின் ஈவென்ட் ஆர்கானிக் அக்ரி. ஸோ எல்லா பெட்களுமே மிக்ஸ் ஆகி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் தொடர்பான ஒரு ட்ராமா இந்த இவெண்ட்டுக்கான மெயின் தீம். சரியா? ஸோ அது செய்ய போகிறது வந்து முழு ட்ரிப்புமே சேர்ந்து செய்ய போகுது. அவங்கள வெல்கம் பண்ணுவோம். எங்க சேர் அப் பண்ணுங்க. பௌதிக அம்சங்கள் நிறைய இருக்கிறதா இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. நீ அதை பார்த்துருக்கியா? இல்ல, பாருங்கள் போய் பார்ப்போம். இன்னைக்கு ஏதோ எங்க முன்னோர்கள் 2000 வருடத்துக்கு முன்னாடி கூறப்பட்டுள்ள புவியின் பௌதிக அம்சங்கள் எதுவும் புரியலையே. எனக்கும் புரியவில்லை. யார் நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? நீங்க மனுஷனா? எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? நீங்க யாரு? பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த உலகத்தை சுத்தி பார்க்க வந்துள்ளோம். சுற்றி பார்க்க நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஏதாவது காரணம் இருக்கும். நீங்க யாரு? இல்ல இல்ல, நீங்கள் இதுவா? இல்ல இல்ல, நான் அது இல்ல, எங்க கண்டிருக்கேன். அப்படியா? தெரியலையே. யார் நீங்க? என்ன வேணும்? எதுக்காக வந்திருக்கீங்க? என் பேர் கேது. என் பேர் யாரு? நீங்க யாருன்னு கேட்டோம், உங்க பேர் கேட்கல. நாங்க பண்ண வரல. நீங்க யாரு முத? நாங்க விண்வெளியில இருந்து வந்தார்கள். ஆராய்ச்சியாளர்களா? வேற உலகத்துல இருந்து வந்தார்கள். சரி, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எங்க முன்னோர்கள் இந்த புவியில நிறைய அம்சங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பக்கத்துல நாங்க வந்திருந்தோம். நாளைக்கு வந்து பார்த்தா எல்லா இடத்துலயும் குப்பை கூடங்கள், பிளாஸ்டிக், பொலித்தீன் எல்லாம் இருக்கு. இதனால புகை உண்டாகி ஓசோன் படையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால எங்களால நீங்க இப்ப வந்து பார்த்தா எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இந்த பூமியோட அழகு நீங்க அழகா ரசிச்சுட்டு போயிருக்கலாம். இப்ப வந்து என்ன பாய், மனிதர்கள் செயற்கை பஸ்லயே எப்ப இருந்த புகை ஆரம்பிச்சாங்களோ அப்பயே சூழல் அடிவரை ஆரம்பிச்சு பிடிக்கிறாரு உண்டு. இதனாலதான் உங்க ஓசோன் படை அடையுது. இல்லங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதனாலதான் ஓசோன் படை அழிஞ்சு இருக்கு. அது வேலை தெரியுமாப்பா? என்ன வரணும்? உங்களாலதான் இந்த ஓசோன் படை அழிஞ்சு இருக்கு. மனுஷனுக்கு இது தெரியாது. ஓசோன் படை என்னது? இந்த புகையை சுற்றி பாதுகாக்கிற ஒரு படை. என்னத்தை பாதுகாக்கும்? இந்த புகையில இருக்க இந்த புகையை பாதுகாக்கிறது. அதான் என்னத்தை பாதுகாக்கும்? சூரியன்ல இருந்து கதிர் வரும் தானே. என்ன கதிர் வரும்? வெப்ப கதிர் வரும். வெப்ப கதிரை ரொம்ப க்ளோஸ் அப்ல வராங்க, பயமா இருக்கு. மூஞ்ச பாருங்க. ஓகே, சூரியன்ல இருந்து வெப்ப கதிர் வருது. வெப்ப கதிர் வரணும்னா இலைகளுக்கு ஒளி தொகுப்பு நடக்குது. என்ன கதை கேட்டீங்க? போட்டோசிந்தசிஸ் தெரியாது? ஏது நீங்க ரொம்ப ஓவரா கலாய்க்கிறாங்க. நாங்க முடிச்சிடுவோம். நான் பரமா நான் தொடங்கிட்டோன்னு நீங்க முடிக்க பாக்குறீங்களா? கடைசி ஒன்று, கடைசி அந்த கதையில லாஸ்ட் ஒன் இத மாட்டேன். என்ன சண்டைக்கு வரீங்க? ஒரு மட்டும் அடிச்சுடாதீங்க. எங்களிடம் துப்பாக்கி இல்லையா? உங்க சுடலாம்தா? சரி, நீங்க வந்து எதுக்காக வந்தீங்க? பூமி வந்து மாசடைக்கான அதிக காரணமே இயற்கை பசுமைன்னு ஒன்று இருக்கு. அது வந்து தாவரங்கள்ல இருக்க இலை கொலைகளை வச்சுதான் செய்வோம். ஆனா மனிதர்கள் இப்ப கிட்ட வருஷங்கள்ல இருந்து செயற்கை பசுமைன்னு எப்படி பாருங்க. இதனாலதான் எங்களை மூச்சு திணறல்களே ஏற்படும். நீங்களும் மூச்சு திணறல் நோ 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 அங்க பொலித்தீன் நினைக்கிறாங்க. அத்தா புகை, ஏர் பொல்யூஷன். நீ என்ன எங்க பண்ணீங்க, என்ன சாப்பிடுவீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. உங்களோட ஒண்ணே தைரியமா கதைக்கிறீமே. சரி, முதல்ல பயணி தானே, பேசக்கூடாது. போங்க, லோ பட்ஜெட் ஏரியா. என்ன கேட்க மாட்டீங்க? கண்டினியூ பா. விட்ட எடுத்துங்க. இப்போ உங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்செட் கேஸ். சரியா? இலை கண்ணிய போட்டு வந்துட்டான். அடிக்குறா. விடு பங்கு விடு. கிட்ட வருஷங்கள்ல இருந்து இவங்க வந்து அதாவது ரசாயனங்கள் மூலம் இந்த பசலைகளை மேக் பண்றாங்க. அது வந்து அந்த மரமெல்லாம் இருக்கு, அதுகளுக்குள்ள இப்ப இங்க கிட்ட இந்த இடத்துல மட்டும்தான் இயற்கை பசலை பாய்க்கிறாங்க. அதே ஒரு விவசாய நிலங்கள் பெரும்பாலும் இடத்துல செயற்கை பசலை தான் பாய்க்கிறாங்க. அதனால மண்புழு, நம்ம மண்ணை வளமாக்குற மண்புழு இருக்கு தானே, அது வந்து அழிவடையுது. அதுக்கு வந்து அந்த செயற்கை பசலையோட எஃபெக்ட்னால அது அழியுது. அதனால மண்ணை வளமாக்குறதுக்கு ஒரு உயிரினம் இல்லை.
அதே அது மூளை வளைஞ்ச ஒரு மரத்தை எடுத்துக்குமே அந்த மரத்துல ஒரு மாம்பழம் வருது அந்த மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும் எங்களுக்கு வயிற்றுல புற்றுநோய் ஏற்படுது உங்களுக்கு வயிறுல இருக்கா இருக்குங்க நல்லா இருக்கு மூளையே மட்டும் ஃபைல் மட்டும் தானா இல்ல உங்களுக்கு இருக்க வகையில இருக்கு அப்படியா நீங்களும் எங்களை மாதிரியா எங்களை மாதிரி ஆனா நீங்க சாப்பிடுற அந்த விசித்திரமான உணவுகளை நாங்க சாப்பிடுறது இல்ல அதெல்லாம் மாடர்ன் ஃபுட் உங்களுக்கு எல்லாம் அந்த டேஸ்ட் எப்படி தெரியும் அதெல்லாம் ரசாயனம் சேர்த்து நாங்கெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க வாங்க போய் நீங்க ஓவரா கேட்சிட்டு இருக்கீங்க நாங்க இயற்கையான உணவுகளை தான் உண்போம் சரி சண்டை சண்டை நீ பாரு வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தவங்களோட தான் சண்டை போட ஆசை இல்லை நீ கண்டினியூ தெரியலே ஓகே சரி கண்டினியூ இப்ப நீங்க இதுல இருந்து எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க செயற்கை பசுலை பாய்க்கிறதுனால தான் எங்களுக்கு இதே அழியுது அப்ப நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா இதை வந்து நாங்க பப்ளிக்கா உங்களுக்கு எல்லாம் சொன்ன விளங்காது நீங்க வந்து சொல்லுங்க அப்ப நீங்க வந்து இந்த போஸ்டர் அடிக்கலாம் இல்லாட்டி மக்களுக்கு அறிவிக்கலாம் அது வாசிக்கணுமே அவங்க நின்று இவன் நம்ம கொடுக்க காசா நீ எனக்கு கொடுப்பீங்க ஒரு மாதிரி பூமர் இல்ல அவரு சொல்லு இப்ப மக்கள் நாங்க போஸ்டர் அடிச்சா அவங்க கேட்கற நிலைமையில இல்ல என்னப்பா ஸ்கிரிப்ட் மாறிடுச்சு ஒழுங்கா கதை நாங்க பாத்துக்கிட்டே இல்லைங்க பாரு பாரு கதை கதை கூறுங்க சரியா இப்ப நாங்க இயற்கை பசுலை பாய்க்கிறதுனால எங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு இப்போ ஒரு விவசாயி கூட கிட்டத்துல அவர் வந்து செயற்கை பசுலை வாங்கி அவர் விவசாய தோட்டத்துல போட்டாங்க எனக்கு தெரியும் எங்கேயோ சொன்னேன் அன்னைக்கு நைட் என்ன சரி சொல்லு சரியா அப்ப அவர் வந்து விவசாயத்துக்கு வந்து செயற்கை பசுலை தான் வாங்கியிருக்காரு அவர் அந்த செயற்கை பசுலையை வாங்குறனால அவர்கிட்ட வந்து பணம் எல்லாம் கறி ஆயிடுச்சு கரியா பணம் ரொஸ் ஆயிடுச்சு சரி ஓ மை காட் அப்புறம் அவர் விவசாயத்துக்கான ஏத்த அந்த மண்வெட்டி கோடரி அதுகளுக்கு பராமரிப்புக்கு அவர் காசு இல்லாம அவர் தற்கொலை செய்யற நிலைமைக்கு வந்துருச்சு உங்களோட கிரகத்துல கொலைகள்ல இருக்கா அன்லிமிட்டட் படி இல்ல எல்லாமே எங்க கிரகத்துல இந்த கொலை அதெல்லாம் எங்குமே இல்ல அதனால தான் நீங்க தான் நான் செஞ்சான்ட்டு சரி நீங்க நேரம் இருந்தது நன்றி வேற யாராவது கண்ணா உங்களை போய் ஆராய்ச்சி ஆரம்பிச்சிருவாங்க நாங்க எங்களால் முடிஞ்ச அளவு எல்லா மக்களுக்கும் இயற்கை பசுலையை பாய்க்கிறதா சொல்றோம் நன்றி கடைசில முடிஞ்சு சரி போதும் கிட்ட வாங்க பாய் பாய் நானும் லாஸ்டா ஒன்னே சொல்லிக்கிறேன் கை இல்லையா வெறும் மட்டும் இங்க ஹீரோவை காட்டி எங்களை ஜீரோவை காட்டிட போறாங்க நான் சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் அங்க இல்ல இந்த ஊர்ல வளங்க இயற்கை பசுலையை வளங்க நன்றி வணக்கம் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் இயற்கை பஸ்லயே பாருங்க செயற்கை பஸ்லயே தவிடுங்க நன்றி நன்றி இதை விட்டுருங்க